உங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கும் தகவல் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பற்றி தான். இந்த சட்டம் சொத்து பரிவர்த்தனை பற்றி நமக்கு விரிவாக விளக்குகிறது. இந்த சொத்து பரிவர்த்தனையில் என்னென்ன அடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொத்து விற்பனை குறித்தது, குத்தகை, அடமானம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது, கிஃப்ட் கொடுக்கறது, இவை எல்லாமே இந்த சட்டத்தின் கீழ் வருகிறது. இவை எல்லாவற்றையும் எப்படி நாம் கையாள வேண்டும், என்னென்ன நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும், அதை பின்பற்றாவிட்டால் என்ன மாதிரியான விளைவுகளை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிறதையெல்லாம் பற்றி இந்த சட்டத்தில் விரிவாக சொல்லியிருக்காங்க. இந்த சட்டத்தின் பிரிவு 5 இருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உயிரோடு இருக்கும் ஒருத்தருக்கு தான் சொத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பையன் மேலேயோ அல்லது மகள் மேலேயோ அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. வருங்கால சந்ததிகளுக்கு அவங்க சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்து பாதுகாப்பாக சென்றடைய வேண்டும் அப்படின்னு விரும்புவாங்க. அதனால் என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ பிறக்காத குழந்தைக்கு, எனக்கு பிறக்கவிருக்கும் பேர குழந்தைக்கு இந்த சொத்தை சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அவங்களுடைய உயிலில் எழுதி வைப்பது உண்டு. செட்டில்மெண்ட் பத்திரத்தில் கூட நிறைய பேர் எழுதுவாங்க. ஆனால் அது சட்டப்படி ஆனதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்டத்தின் பிரிவு 13, 14 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உயிரோடு இல்லாத ஒருவருக்கு அப்படி சொத்து எழுதி வைப்பது சட்டப்படி தடை செய்யப்படுகிறது அப்படிங்கிறத இதில் விரிவாக சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இப்படியெல்லாம் எழுதியிருக்காங்களே, நிறைய பேர் உயில்லையோ செட்டில்மெண்ட்லையோ இப்படி பிறக்காத குழந்தைக்கு உயில் எழுதி வைத்திருக்கிறார்களே, அது எப்படி செல்லும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வருங்காலத்தில் யாராவது இது தொடர்பாக ஒரு கேள்வி எழுப்பும் பொழுது அது அவர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய சொத்து உரிய நபரை சென்றடைவதில் சிக்கல் ஏற்படும். சரிங்க, என்னுடைய சொத்து என்னுடைய பேரப்பிள்ளைக்கு தாங்க போய் சேரணும், நான் அதை தாங்க விரும்புகிறேன், அதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லையா சட்டத்தில் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, பிறக்கப்போகும் உங்களுடைய பேர குழந்தைகளுக்கு நீங்கள் சொத்து எழுதி வைக்க ஆசைப்பட்டால், உயிரோடு இருக்கும் பிள்ளைக்கு, மகனோ மகளோ, அவங்களுக்கு உங்களுடைய சொத்தை நீங்கள் முதலில் எழுதி வைக்க வேண்டும். அதாவது என் சொத்து என் மகனை சேரும், எனக்கு பேர பிள்ளை பிறந்த பிறகு அந்த சொத்தின் உரிமை முழுவதும் என்னுடைய பேரப்பிள்ளையின் வசம் சென்றுவிடும் அப்படின்னு நீங்கள் எழுதி வைக்கலாம். அதாவது உயிரோடு இருப்பவருக்கு நீங்கள் எழுதி வைத்தால் அந்த சொத்து செல்லும். அதே போல் அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அந்த சொத்தின் உரிமை நீங்கள் யாருக்கு எழுதி வைக்கிறீங்களோ அவங்களிடமிருந்து போய் உடனடியாக பிறக்கக்கூடிய குழந்தையின் வசம் சென்றுவிடும். அதனால் யாராவது உங்களுடைய பேர குழந்தைகளின் மீது, பிறக்காத பேரப்பிள்ளைகள் மீது சொத்தை எழுதி வைக்க விரும்பினால் இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்து எழுதி வையுங்கள். இல்லை என்றால் வருங்காலத்தில் சிக்கலை சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதை இந்த சட்டத்தின் பிரிவு 13, 14 விரிவாக விளக்குகிறது. அடுத்த பதிவில் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.